அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நான் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இப்போ தான் நம்ம குரு அதிசார பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்த்தோம். அந்த அதிசாரமாக போன குரு இப்போ திரும்ப வக்கர நிலையில் திரும்பவும் மிதுன ராசிக்கே வரப்போகிறார். அந்த வக்கர நிலையில் குரு சஞ்சாரம் செய்கின்ற போது எப்படிப்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசியும் பெறும் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா கார்த்திகை 2ஆம் தேதி, அதாவது 18/11/2025 அன்று அதிசார நிலையில் சென்ற குரு பகவான் வக்கர கதியில் திரும்ப வருவார். கடகத்திலேருந்து மிதுனத்தை நோக்கி நகர்ந்து வரக்கூடியவராக இருப்பார். அந்த வக்கர நிவர்த்தி எப்போ ஆகும்னா பங்குனி மாதம் 3ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 17ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சு திரும்பவும் குரு பகவான் நேர்கதியில் வருவார். அப்போ இந்த ஒரு 3 மாதம் 120 நாட்கள் சராசரியாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்வார். அதே திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 11ஆம் தேதி 2025 அன்று குரு பகவான் வக்கர கதியை தொடங்குகிறார். அதே 11ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 அன்று 26 குரு பகவான் வக்கர கதியில் சஞ்சாரம் செய்வதை நிறுத்தி நேர்கதியில் சஞ்சாரம் செய்ய தொடங்குவார். அந்த நேரத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் இருப்பார். அப்போது பொதுவாக ஒரு விதி இருக்குது, குரு பகவான் ஒரு ராசியில் குறைந்தபட்சம் 1 வருஷம் இருந்து பலன்களை தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வருட கிரகங்கள் அப்படிங்கிறது குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது தான். ஆனால் இந்த தடவை குரு பயிற்சியில் ஒரு 3-4 மாதங்கள் இந்த மாதிரி அதிசாரம் வக்கர நிலை இதிலெல்லாம் போயிடுச்சு. அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு பகவானோட இந்த அதிசார பயிற்சி, வக்கர பயிற்சி இதெல்லாம் எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படின்னு பார்க்கறது தான் இந்த பதிவோட நோக்கம். உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ நம்ம நேராக நடந்து போகிறோம் ரோட்டில், நம்ம வேகமாக நடக்கலாம், மெதுவாக நடக்கலாம், நமக்கு எதிர்த்தாப்பில் வர்ற அந்த டிராஃபிக்கை பார்த்து நம்ம வசதியாக நடந்து போகலாம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம பின்னோக்கி நடக்கிறோம் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கற்பனைக்கு வச்சிருந்தாலும் நம்மளோட நடையில் ஒரு தயக்கம் இருக்கும், தைரியமாக நடக்க முடியாது, நமக்கு எந்த மாதிரியான சூழ்நிலைகள் சூழ்ந்திருக்குன்னு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். நம்ம வேகமாக நடக்க முடியாது, நம்ம காலே நம்மளை தடுக்கும். அப்போது நம்முடைய சாதாரண நடைக்கும் பின்னோக்கி நடக்கின்ற போது ஏற்படுகின்ற சிரமங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் அந்த வக்கர நிலையில் ஒரு கிரகம் சஞ்சாரம் செய்கிறதுனா அந்த கிரகமும் கொஞ்சம் ஒரு விதமான தடுமாற்றம். உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு உச்சம் பெற்ற கிரகம் வக்கர கதியில் சஞ்சாரம் செய்யும் போது நீச்சமான பலனை தருவார். ஆட்சி பெற்ற ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற பலனையே தருவார். பகை பெற்ற கிரகம் நட்பு பலனை தருவார். நட்பு பெற்ற கிரகம் பகை பலனை தருவார். அதே நேரத்தில் ஒரு கிரகம் நீச்சமாக இருந்து இந்த மாதிரி வக்கர கதியில் சஞ்சாரம் செய்தாரேனால் அவர் உச்சமான பலனை தருவார். இதெல்லாம் வக்கர கதியில் வரும்போது ஒரு கிரகம் எப்படி தடுமாறி பலன்களை தருகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணங்கள். இப்போ குரு வக்கர கதியில் 3 மாதம் சஞ்சாரம் செய்ய போகிறார். நவம்பர் 11லேருந்து திருக்கணிதப்படி மார்ச் 11ஆம் தேதி வரை அவர் வக்கர கதியில் 2 ராசிலையும் சஞ்சாரம் செய்வார். கடக ராசியில் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் மிதுன ராசிலையும் கொஞ்ச நாள் சஞ்சாரம் செய்வார். இந்த மாதிரி வக்கர கதியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது 2 விஷயங்கள், குருவோட காரகத்துவமான சில விஷயங்கள் மாறுபடும்.
அதே நேரத்தில் குரு மிதுன ராசிக்கு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த பாவகம் மாறி கடகராசியில் இருக்கிற பாவகமாக மாறும், குருவோட பார்வை மாறும். அதனால் இந்த குரு வக்கர பலன்கள் அப்படிங்கிறது குருவோட நம்பகத்தன்மை. நான் ஜாதகருக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வக்கர கதியில் போகிற குருவோட பாதிப்பு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நம்பகத்தன்மையில் ஒரு சந்தேகம் வரும். யாரையும் அவ்வளோ எளிதாக நம்ப மாட்டாங்க, எல்லார் மேலேயும் சந்தேகப்படுற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதே மாதிரி அவங்களோட மனோபாவம் மாறும். தன்னோட சுயமதிப்பு, தனக்கு மதிப்பு அதிகமாக இல்லை, நம்மளை யாரும் மதிக்கலை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வரும். சில சமயங்களில் பிடிவாதமாக இருக்கிற மாதிரியாகவும் இருக்கும். தங்களையே உயர்வாக நினைத்து கொள்ளுகின்ற ஒரு மனோபாவம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த நேரத்தில் ஆன்மீகம் சம்பந்தமாக மத ரீதியான கேள்விகளை அதிகமாக கேட்குற ஒரு தன்மை ஏற்படும். அது உள் மனதிற்குள்ள அவங்களுக்கு எழுப்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி தொழில் மற்றும் உறவுகள் சம்பந்தமான சில மாற்றங்கள் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் ஏற்படும். சிலருக்கு அது வளர்ச்சியாக இருக்கலாம், சிலருக்கு அது கடினமான பாதகமாக இருக்கலாம். அப்போ இந்த குரு பகவான் 12 ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. அன்பிற்கினிய விருச்சிக ராசி என்பர்களே, இப்போ நம்ம குரு அதிசாரமாக பயிற்சியாகி அதிலிருந்து வக்கர பயிற்சியாக போகிறார். அந்த வக்கர பயிற்சி குரு எப்படிப்பட்ட பலன்களை விருச்சிக ராசிக்கு தரப்போகிறார் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பொதுவாக குரு பகவானை பொறுத்தவரை மிதுனம் என்பது 8வது ராசியாக விருச்சிகத்திற்கு வரும். 8வது இடத்தில் குரு பகவான் சில சங்கடங்களை தந்திருப்பார். ஏதாவது ஒரு வகையில் பகை அல்லது வெறுப்பு அல்லது ஜாதகருடைய மரியாதைக்கு ஏற்படுகின்ற இழுக்கு போன்ற விஷயங்களை 8வது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது தந்திருப்பார். ஆக்சுவலாக பார்த்தா அதிகப்படியான பிரச்சனைகளை குரு பகவான் 8வது வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் இருக்கிற பிரச்சனையாக மாற்றியிருப்பார். கண்டிப்பாக பிரச்சனை இருந்திருக்கும், சவால்கள் இருந்திருக்கும். காரணம் 8வது வீடு அஷ்டமஸ்தானம். அந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் மிகப்பெரிய நன்மைகளை தந்து விட மாட்டார்கள். ஆனால் குரு பகவான் முழு சுபரான காரணத்தினால் கொஞ்சம் கொஞ்சம் எல்லா விஷயங்களிலுமே ஒரு பிரச்சனையை தந்திருப்பார். இன்னும் சொல்லப்போனால் ஜாதகருடைய நேர்மையினால் பல பிரச்சனைகளை சந்தித்திருப்பார். நியாயமாக நடப்பதினால் பல பிரச்சனைகளை சந்தித்திருப்பார். ஆகவே இது ஒரு மாதிரியான குரு பகவானுடைய சற்று குறைந்த பலனை பெறுகின்ற இடம் அப்படின்னு தான் சொல்லணும் 8வது வீடு மிதுன ராசி. ஆனால் அதே நேரத்தில் அந்த மிதுன ராசியிலேருந்து அதிசாரமாக குரு பகவான் கடகராசிக்கு வரும்போது 9வது இடமாக வருகிறது. அந்த கடகராசியில் அதிசாரமாக சஞ்சாரம் செய்கின்ற குரு பகவான் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி 2025 முதல் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய தொடங்குவார். மிதுன ராசியை நோக்கி பின்னோக்கி செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். குரு பகவானுடைய வக்ர பலம் என்பது அந்த இடத்தில் 9வது இடத்தில் உச்ச பலனை பெற்ற குரு பகவான் விருச்சிக ராசிக்கு இந்த வக்ரகதியின் மூலமாக ஓரளவுக்கு நன்மைகளை தரப்போகிறார். பொதுவாக வக்ரத்தின் போது உச்சமாக இருக்கின்ற கிரகம் நீச்சமான பலனை தான் தரணும். ஆனால் இங்கே என்ன ஆயிடுதுன்னா 9வது வீட்டுக்கு காரகம் பெற்றவரே குரு பகவான் தான். அப்போ இந்த காரகோ பாவனாசா அப்படிங்கிற வகையில் குரு பகவான் ஓரளவிற்கு நன்மைகளை செய்ய தூண்டப்படுவார். அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், கெட்டவர் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி விருச்சிக ராசியை பொறுத்தவரை கடகராசியில் வக்கரமாக அதுவும் உச்ச நிலையில் சஞ்சாரம் செய்கின்ற குரு பகவான் ஒரு 40-50% ஜாதகருக்கு நன்மைகளை தரப்போகிறார்.
நிறைய பேர் இது வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்லாம் பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக அப்படியெல்லாம் இல்லை. கலப்படமான பதில் தான், பலன்கள் தான். ஏன்னா உச்ச கதியில் இருக்கிற அந்த குரு பகவான் அவரே அந்த 9வது வீட்டுக்கு காரகம் பெற்ற காரணத்தினால் ஓரளவிற்கு அவர் பாக்கியஸ்தானத்தில் கை வைக்காமல் ஜாதகருடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மூலமாக நன்மைகள் சிலவற்றை செய்வார். இப்போ படிக்கிற மாணவர்கள் நம்ம வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு ஒரு கனவு வச்சுருப்பாங்க. மிகப்பெரிய கனவாக அவங்களுக்கு இருக்கும். அவங்களுடைய வசதி வாய்ப்புகளை பார்த்தவரை மிகப்பெரிய கனவாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அந்த வெளிநாட்டு வாய்ப்பு மிக எளிதாக தானாகவே அதிர்ஷ்டமாக வந்து சேருகின்ற சூழ்நிலை இந்த நேரத்தில் ஏற்படும். கஷ்டம்தானே வரும், ஆனால் அந்த வெளிநாடு செல்லுகின்ற போது அந்த கஷ்டம் மறைகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். ஆகவே விருச்சிக ராசியை பொறுத்தவரை வெளிநாடு சம்பந்தப்பட்ட அந்நிய மொழி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆதாயம் கண்டிப்பாக இருக்கும். உள்நாட்டில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போகிறது அல்லது வெளிநாட்டில் இருக்கிற யாரையாவது திருமணம் செய்து கொள்வது, அந்த திருமணத்தின் மூலமாக வெளிநாடு செல்வது போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை அப்படி மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா குருவோட இந்த வக்ர சஞ்சாரம் அப்படிங்கிறது நன்மைகளை தருமா தராதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தெரியாது. குரு பகவான் 9வது வீட்டிலேருந்து 8வது வீட்டுக்கு போகிறார். ஆகவே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதிசாரமாக செல்லுகின்ற போது கிடைத்த பலன்கள் எல்லாம் வக்கர நிலையில் கிடைக்காது அப்படின்னு தான் நினச்சிருப்போம். உண்மையில் அப்படி அல்ல. ஏன்னா குரு பகவான் 9வது வீட்டில் கொஞ்சம் சஞ்சாரம் செய்ய போகிறார். அதாவது நம்ம வந்து ஒரு 45 நாட்கள் 9வது வீட்டில் அவர் சஞ்சாரம் செய்கின்ற போது அதிசாரமாக உச்ச நிலையில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அது ஏற்கனவே 9வது வீடு உச்சமாக இருக்கிறதுனால நல்ல பலன்களை பெறுவார். அதே நேரத்தில் நவம்பர் மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கின்ற பிறகு அதே குரு பகவான் உச்சனாக இருந்தாலுமே அவர் வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்கிறதுனால நீச்ச பலன்களை தான் தரணும். ஆனால் ஆக்சுவலாக அந்த இடத்துல அவர் வந்து 9வது இடம் என்பது குருவுக்கு காரகோபாவநாசம் என்கின்ற வகையில் 9வது வீட்டுக்கு காரகரான குரு பகவான் நன்மைகளை தந்துடுவார். வெறும் 45 நாட்கள் தான் கடகத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் வக்கர நிலையில். 45 கூட இல்லை, 30 நாள்லேருந்து 35 நாட்கள் தான். அதுக்கப்புறம் மீதி ஒரு 2 மாதங்கள் வரை அவர் கடகராசியில் இருந்து மிதுன ராசிக்கு வந்து மிதுன ராசியில் வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்வார். மிதுன ராசியை பொறுத்தவரை குரு பகவான் பகை வீட்டில் உட்கார்ந்திருக்கார். மிதுன ராசியை பொறுத்தவரை இது விருச்சிக ராசிக்கு 8வது வீடு. கெட்டவர் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகங்கிற மாதிரி 8வது வீட்டில் வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்கிறது நன்மைகளை தருகின்ற ஒரு அமைப்பாயிடும். ஆகவே விருச்சிக ராசியை பொறுத்தவரை 8வது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்தாலும் ஜாதகருடைய புகழ் திறமை, அவர் ஒரு அலுவலகத்தில் பேசும் பொருளாக இருப்பார். அவரை பற்றி 4 பேர் பேசக்கூடிய அல்லது அவரை உதாரணமாக பேசக்கூடியவராக ஜாதகர் நல்ல மதிப்பு பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து ஒரு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஊதிய உயர்வு கூட கிடைக்கலாம். படிக்கின்ற மாணவர்களுக்கு அவர்களுடைய மேல் படிப்பு சம்பந்தமான ஒரு நல்ல செய்தி வரும். நம்ம வந்து உள்நாட்டில் படிக்கிறதா வெளிநாட்டில் படிக்கிறதான்னு குழப்பத்தில் இருக்கும்போது வெளிநாட்டிலேருந்து ஸ்காலர்ஷிப்போடு ஒரு அட்மிஷன் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆகவே இந்த காலகட்டம் என்பது விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக அற்புதமாகத்தான் இருக்க போகிறது. கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நன்மைகள் பல இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சின்ன சின்ன கஷ்டங்கள் மூலமாக பெரிய லாபங்களை பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். சின்ன கல் பெத்த லாபம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் மிகப்பெரிய லாபத்தை விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தரப்போகிறது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும்.
காதல் திருமணத்தை வீட்டில் ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களான்னு ஒரு கவலையில் இருந்திருப்பாங்க. வீட்டில் எந்த திருமணமாக இருந்தாலும் பரவாயில்லடா, உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே அப்படிங்கும்போது ஒரு ரெட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்கள். அது மாதிரி அற்புதமான காலகட்டம், புத்திர பாக்கியம் ஏற்படுகின்ற காலகட்டம். இன்னும் சொல்லப்போனால் பெண்கள் மிக அற்புதமான மதிப்பு மரியாதை பெறுகின்ற ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கும். ஆகவே விருச்சிக ராசியை பொறுத்தவரை குரு பகவானோட வக்ர நிலை சஞ்சாரம் என்பது மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறது. சின்ன சின்ன பிரச்சனைகள் மேலோட்டமாக தெரியும், பார்க்குறதுக்கு அது பலாப்பழத்துக்குள்ளே மேலே முள் இருந்தாலும் உள்ளே எவ்வளவு சுவையான பலாச்சுளைகள் இருக்குது. அந்த மாதிரி சின்ன சின்ன கஷ்டங்கள் மேலோட்டமாக செதறி கடந்தாலும் உள்ளே பெரிய அதிர்ஷ்டமும் யோகமும் கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாக விருச்சிக ராசிக்கு இருக்கும். அதனால் விருச்சிக ராசி இந்த காலகட்டத்தை நல்லா பயன்படுத்திக்கணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.